வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியல். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் அந்த டைம்லைனில் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அதை பற்றி பார்த்தோம். நம்ம அந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்ட்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சில ஃபைல்ஸ் இதில் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு எஃப்டி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சில ஃபைல்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சில இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா 1 2 நான் வந்து ஒரு 3 இமேஜ் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து வீடியோவை வந்து நம்ம டைம்லைனில் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து வீடியோ ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த வீடியோட சைஸ் வந்து குறைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து இமேஜையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணோம்னா நமக்கு வந்து நார்மலாக ப்ளே ஆகும், பார்த்திங்கன்னா தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமேஜோட சைஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபிட்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஹெச்டி இமேஜ்னால நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபிட் ஆகலை. இப்போ நான் வந்து அதை ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் இமேஜ் கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்கிறதுனால கொஞ்சம் ஹெச்டி இமேஜ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து செகண்ட் இமேஜுக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா நமக்கு வந்து நார்மலாக ப்ளே ஆகும், 1 by 1 நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நான் இதுக்கும் ஸ்க்ரீனோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நார்மலாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து மூணாவது பிக்சருக்கும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து 1 by 1 ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இமேஜ் வரும்போது நமக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது, பார்த்திங்கன்னா தெரியும். நார்மலாக 1 by 1 தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பேனலுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மீடியா ப்ரௌசர் இன்ஃபோ, இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணாலும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எஃபெக்ட்ஸ் தான் அது வந்து ரொம்ப முக்கியமானது. கிராஃபிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரீசெட்ஸு, ஆடியோ எஃபெக்ட்ஸு, ஆடியோ ட்ரான்சிஷன்ஸ், வீடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ ட்ரான்சிஷன்ஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா வீடியோ ட்ரான்சிஷன்னு இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளேயே நமக்கு வந்து நிறையா ஃபோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நமக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் எல்லாமே சொல்ல முடியாது, ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். மற்ற எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பேஜ் ஃபீல்னு இருக்குது. இப்போ நான் அதை ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே. இது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஜ் 10 கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து எவ்ரி ஃப்ரேம்க்கு நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு இமேஜுக்கும் நான் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பேஜ் 10 இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு பக்கத்து புக்கில் உள்ள பக்கத்தை திருப்பும்போது நமக்கு வந்து எந்த எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்ட் இதில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் இதை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணி வைங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ட்ராக் பண்ணுறேன். நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா நமக்கு வந்து இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த பேஜ் 10 பண்ணுற எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் எல்லா எஃபெக்ட்டும் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ரோல் எவேன்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு புக்கை ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட் நம்ம அதில் ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த எஃபெக்ட் மேலே நீங்கள் கர்சரை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிக்சர் மேலே எஃபெக்ட் தேவையோ. இப்போ நான் வந்து செகண்ட் பிக்சருக்கு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து புக்கு ரோல் ஆகிற எஃபெக்ட் தெரியும். இப்போ நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், புக்கு ரோல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்து இந்த ப்ரீமியரில் வந்து நிறையாவே இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3D மோஷன்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நமக்கு வந்து நிறைய ஃபோல்டர்ஸ், அதாவது நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டோர்ஸு, ஃப்ளிப் ஓவர், இப்போ ஃப்ளிப் ஓவர்னு இருக்குது. அதை நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். மூணாவது இமேஜுக்கு ட்ராக் பண்ணிட்டு இப்போ நான் பாருங்கள் ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ரொட்டேட் ஆகி திரும்ப இந்த இமேஜில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ்க்காக நமக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒன்லி ட்ரான்சிஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து வீடியோவுக்கும் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதை பற்றி நான் வர கிளாஸஸில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஆட் பண்ண எஃபெக்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாகவே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன் வீடியோவை. அது வந்து டைம்லைனில் வச்சு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆன இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் கிரே கலரில் தெரியும். இதில் நீங்கள் கர்சரை வைங்க. கர்சரை வச்சுட்டு ரெட் கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நார்மலி எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லா எஃபெக்ட்டையும் நம்மளால கிளியர் பண்ணிக்க முடியும். அந்த எஃபெக்ட்டில் வச்சு நீங்கள் ரெட் கிளிக் பண்ணுங்கள், கிளியர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அவ்வளோதான், நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வர கிளாஸஸில் வீடியோவுக்கு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு மூவியோட டைட்டில் எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து நல்ல அட்வான்ஸாக சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.